அமுதா மாதிரியே இருக்கிற. கையில இருக்கிற சிகரெட்டை தூக்கி எறிஞ்சிரு. குமுதா, இந்த பொடியனுக்கு சீக்கிரம் மயக்கம் தெரிஞ்சிடும். நான் சொன்னதெல்லாம் ஜாக்கிரதை, ஞாபகத்தில் இருக்கட்டும். நான் அந்த சந்திரமோகனை கொலை பண்ணிட்ட காரணத்தினால தலைமறைவா தெரியும் கட்டிட்டா. ஆஹா, அந்த ரத்னபுரி மாளிகை நம்ம கைவசம் வந்துடும், நம்ம கைவசம் வந்துடும். இந்த நீதிமானிக்கு தொடர்ல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை செலுத்துவா. முதா அந்த சீமா செத்து போயிடுவான். பிறகு அந்த சாம்ராஜ்யத்துக்கு நம்ம தான் சொந்தக்காரரு. இந்த அமுதா ஒருத்தி எனக்கு இடைஞ்சலா இருக்கா. அவளை இப்பவே தீர்த்து கட்டிட்டா என்ன? அது இப்ப நடக்காது. நான் யாரையுமே நம்பாதன, ஒன்ன மட்டும் நம்பிடுவனா. ஒற்றனுக்கு ஒற்ற, அந்த ஒற்றனுக்கு ஒற்றனை வைக்கிறவனாச்சு நானு. பார், அமுதாவை கொண்டுட்டா நீ என்ன மிரட்ட மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உன்னையே நீ நம்ப மாட்டிய. பாரு, சத்தியமா நீ என்ன நம்பு. பார்க்கலாம் பார்க்கலாம். வா, இதெல்லாம் என்னுடைய ஆட்கள், என்னுடைய கண்கள் எப்போதுமே உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். நீ ஏதாவது எடக்கு பண்ணி என்ன மடக்க பார்த்த, அங்க அமுதா வந்துருவா. உன் கதி அதோ கதி ஆயிரும். குமுதாங்கிற ஒட்டிய நீ அங்க அனுப்பல, உன் மூளை அனுப்புற. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். வாழ்க கடவுள், வெல்க நமது திட்டங்கள். சென்று வா, வென்று வா. அம்மா, இதுதான் சின்னையாவா? வணக்கம் தாத்தா. ஐயா, இதான் பிரேமா, மாமாவோட தங்கச்சி. என்ன குடும்பமே குதூகலமா இருக்கிற நேரத்துல வர்ற போல இருக்கு. வாங்க டாக்டர் வாங்க. பேரனை பார்த்த உடனே ஐயா முகத்துல தனி பிரகாசம். அவர் நோயெல்லாம் கூட தின்றும் போல இருக்கு. ஐசி, இதான் பேர பையனா? என்ன நானா? இவன் தாங்க. பையனை பார்க்கும்போது ஐயாவுக்கு அவனுடைய மகனை பார்க்கிறா போல இருக்கும், இல்லைங்களா சார்? ஆமான்னு சொல்ற. ஆசைப்படு, சாதாரண மாதிரிதான். உடம்பெல்லாம் நல்லா தேறிட்டு வருது. பையன் வேற வந்துட்டானா கவலையே வேண்டாம். அம்மா, மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. எனக்கு அதை விட வேற என்ன வேலை டாக்டர்? வர்றம்மா. சந்திரமோக வாழ்க்கையும் பாமா வாழ்க்கையும் பாழாப்பு. அதுக்கு பிராயச்சித்தம்மா பிரேமாவுக்கும் தம்பிதுரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. என்னது கல்யாணம் சொன்ன உடனே ரொடக்குன்னு தலை குனிஞ்சு விரலால பல பின்னி கால் விரலால தரைய சுரண்ட வேணாமா? வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு நாணி, ஒரு கோணி. அம்மா, நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நான் என்ன சொல்றது? எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். பிரேமா, நான் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுமா? தம்பிதுரை, அழைச்சிட்டு போப்பா. மேனேஜர், நீங்க போய் உடனே கல்யாண ஏற்பாடை கவனிக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு வேண்டியதை கவனிங்க. சரி. என்ன திகச்சு போய் பார்க்கிறேன்? அடக்கமே உருவானவோம் மனைவி அமுதா இல்லைனா 48,000 ரிஷீசரால் கந்தர்வர், கிண்ணறர், அட்டதிக்கு பாலகர்கள், மும்மூர்த்திகள் சாட்சியாக, இங்கு விஜயம் செய்துள்ள பெரியோர்கள் சாட்சியாக, ரத்னகிரி எஸ்டேட், பழைய ஜமீன், மகாராஜ ராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் நீதிமானிக்கும் அவர்களின் இளையகுமாரன் தம்பித்துரைக்கும் சௌபாக்கியவதி பிரேமாவுக்கும் யார் நீ? நல்ல நேரத்தில் அபசகனம் பிடிச்ச மாதிரி. மேனேஜர், என்னன்னு கேளுங்க. யாரும் கேட்க தேவையில்லை, நானே சொல்றேன். ஐயா, நீங்க கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்களா, இல்ல கல்யாணமான ஒருத்திக்கு நிச்சயம் பண்ண போறீங்களா? யாரு? உனக்கு மனைவியா வரப்போற கோமலாங்க இருக்கிறாளே பிரேமா, அவளுடைய கோவா காதலன், அதாவது முதல் கணவன். சாட்சி. ஐயோ, என்ன சொல்ற நீ?
இந்த சண்டாளம் ஏதோ சரி பண்றானே, எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. சதியும் இல்ல, நானும் சண்டாளனும் இல்ல. பாருங்க போட்டோவை, நானும் பிரேமாவை ஜோடியா எடுத்துக்கிட்டு. மாமி, இவன் சொல்றதெல்லாம் போய், இவன் எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ, இந்த குடும்பத்தோட கௌரவம் சந்தி சிரிக்குது. நான் என்ன செய்வேன்? பாத்தீங்களா, பகவான் நம்மள ரொம்பவும் சோதிக்கிறான். பிரேமா, பி கேர்ஃபுல். நான் இதே ஊர்ல ஹோட்டல் இதயாவில தான் தங்கியிருக்கேன். நான் முன்னால போறேன், மரியாதையா என் பின்னால வந்து சேரு. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன், எல்லா மானத்தையும் வாங்கிடுவேன். போச்சு. நம்ம ரத்னகிரி எஸ்டேட்டோட பேரு, புகழ், மானம், மரியாதை எல்லாமே போச்சு. நான் வெளியில போனா அதோ வராளே மகாலட்சுமின்னு ஊரே சொல்லும். இனிமே அதோ போறாளே மானம் கெட்டவன்னு என் முகத்திலேயே காரித்து போங்களே. மாமி, நான் சொல்றத நம்புங்க. யார பார்த்து மாமின்னு சொல்ற? நீங்களும் இதை நம்புறீங்க? நம்மளோட உறவை கெடுக்கிறதுக்காக யாரோ செய்யற சூழ்ச்சிங்க இது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. உங்க பிரேமா கலகம் இல்லாதவ. நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? என்ன பண்றது? நான் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அவனை எங்கடி அழைச்சிட்டு போற? உங்க அக்கா இந்த குடும்பத்தினுடைய பெரிய பிள்ளையை கெடுத்தா, நீ சின்னவனை கெடுத்த. அது போதாதுன்னு இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு என் பேரனை அழைச்சிட்டு போறியா? புரியவன வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு ஒரு தனி உலகம் இருக்கு. உங்களை மாதிரி சந்தேக பேர் வழிகள் இல்லாத உலகம். மாட மாளிகை, கூட கோபுரம், அதுல மரக்கட்ட இதயம் படைச்சவங்க இந்த உலகத்துலதான். நான் தேடி போற உலகத்துல கடவுள் இருக்காரோ இல்லையோ, உங்களை மாதிரி கண்ணஞ்சுக்காரங்க நிச்சயம் கிடையாது. சீமான் விட்டு செல்ல பிள்ளையே, ரொம்ப நன்றி. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை, உள்ள போ. இதெல்லாம் ஓ வேலைதானா? உங்களை ஊருக்கு வெளியில கொண்டு போய் விட்டுடுறேன். இவள மலை உச்சியில இருந்து தள்ளிடுங்க. விடுங்க, நான் சாக தயாரா இருக்கேன். எந்த மலை, எந்த உச்சி, எது வழின்னு சொல்லுங்க, நானே போறேன். கொஞ்சம் வாடா. அதுக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். நாசம் தாங்க முடியல, போங்க குளிங்க. இருக்கேன், போங்க. இருக்கு, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்க. கொண்டே இல்ல பாஸ். அங்கு நடந்த கைகலப்புல மேல விழுந்து பராண்டிடுச்சு. ஒரு வழியா நாங்க சமாளிச்சிட்டோம். எப்படியோ நான் சொன்னபடி அவளை கச்சிதமா சேர்த்து கட்டிட்டோம். வெரி குட், வெரி குட். முதல்ல நல்ல துணிமணிகளை போட்டுக்கங்க. காயத்தோட நீங்க சுத்துனீங்கன்னா ஊர்ல இருக்கிற கழுதைகள்லாம் உங்க பின்னாலேயே சுத்தும். போங்கடா போங்க. கொன்னுட்டதா போய் சொல்லிட்டுமே, உண்மை தெரிஞ்சா பாஸ் நம்மளை கொன்னுடு வர. இனிமே அவ இந்த பக்கம் எல்லாம் வரமாட்டா, கோவாவில் இருப்பாரா. நீ இனிமே வரவே மாட்டியா? நான் அப்பவே சொன்னேனே, நீதான் கேட்க மாட்டேன்னு. என்னை இங்க அனுப்பிச்சு வச்சேல்ல.
என்னடா சித்தி வேண்டி கிடக்கு? என் சித்தி போட்டோவைய ஒடுத்த உன்னை என்ன பண்றப்ப? என்னடா இன்னொரு வாட்டி சித்தி சொல்லி பாரு. என்ன பண்றேன் பாருங்க. பகலியே நடி தூக்கம், காதல் கனவா? இல்லம்மா, கொஞ்சம் அசந்துட்டேன். கிணத்துக்கு ட்ரீட்மெண்ட் சரியா நடக்குதா? இதோ பாய்சன். என்ன ஓல்ட் மேன், உடம்பு எப்படி இருக்கு? ஐயா என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ போட்டு விட்டா ஏதாவது? சித்தப்பா, சித்தி வந்துருவாங்க. நீ போய் சொல்ற. நீயும் தானே சேர்ந்து சித்திய துரத்துன. இல்லடா, நான் சொல்றது கேளு. என்ன அது? பாட்டி 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 தான் அடிச்சாங்க. பாட்டி உன் பேர் உயிரியே வச்சிருக்காங்களே. ஆமா, நீ ஏதாவது விஷம் பண்ணியா? சித்திய நினைச்சிட்டு அழுத. அழக்கூடாதா சித்தப்பா? அதனால பாட்டி என்ன என்ன அழாத. என்னால நம்பவே முடியலையே. பாட்டி அடிச்சாங்கன்னு தாத்தா கிட்ட சொல்ல போன. அங்க 2 தடியங்க நின்னுக்கிட்டு. யாரு? அந்த புது வேலைக்காரனுங்களா? ஆமா, என்ன மிரட்ட போக கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. இத பார்த்தேன்னா நான் எப்படியா சித்தி அழைச்சு வந்துடுறேன். அழாம தூங்குடமா. அம்மா அம்மா, யாரா இந்த நேரத்துல போய் கதவை தட்டுறீங்க? கதவை உடைக்காத இரு. அம்மா, என்னம்மா இது? என்னால நம்பவே முடியலையே. ஏன் முன்னாடி நிக்கிறது ஏன் அம்மாவா? சாட்சாத் உன்னை பெத்த தாயேதாப்பா. நம்ம குடும்பத்துக்கே இது அவமானம் வச்சேன். ஏமா, உங்களுக்கு எப்படிமா இந்த பழக்கம் ஏற்பட்டது? தம்பிதுரை, அதை மட்டும் கேட்காதேப்பா. இல்ல, நீங்க சொல்லலைன்னா நான் உங்களை விட போறதில்லை. சொல்லுங்க. தம்பிதுரை, என்ன மன்னிச்சிடு. இது விஷான்னு தெரிஞ்சிருந்தோம், நம்ம குடும்ப கௌரவத்தை குலைக்கிற தீமேன்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த பாழா போன பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன்ப்பா. தம்பிதுரை, நீ ஏன் சொல்லப்பா? என் உயிருக்கு உயிரான கணவர் உங்க அப்பா அசைவே இல்லாம கிடக்கிறார். என் ஆசை மகன் உன் அண்ணனு சாவோட வாயில அள்ளி கொடுத்துட்டேன். நீயாவது மகிழ்ச்சியா இருக்க அந்த ஆண்டவன் வழி செஞ்சிருக்கிறானா? அதுவும் இல்லையே. நம்ம குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே கேலி செய்யற அளவுக்கு எல்லாமே நடந்து போச்சு. இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? பொழுதெல்லாம் கவலையோட இருக்கிற எனக்கு இந்த போததாப்பா கொஞ்சம் அமைதியை கொடுக்குது. தம்பிதுரை, என்ன மன்னிச்சு மகனே, என்ன மன்னிச்சு. அம்மா,
தம்பிதுரை, இனிமே நான் வேதனையால துடிச்சாலும் துடிப்பேன், செத்தாலும் சாவேன். இதை மட்டும் தொடமாட்டேன், தொடவே மாட்டேன். தம்பிதுரை, இது சத்தியம், இது சத்தியம்.